பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலும் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் பூர்ணமாக நிச்சயித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் கூட உண்மையான ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் இன்றைய தினத்திலே நாம் தியானிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. ஹெல்த் இஸ் வெல்த் என்பார்கள். உபாகமம் 7:15 வாசிக்கிறோம், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். நீங்கள் அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை, சகல நோய்களையும். ஹல்லேலூயா. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார் என்று சொல்லி உபாகமம் 7:15 சொல்கிறது. பாருங்க, தேவன் இங்கே இது ரொம்ப பெரிய வியாதி, இது ரொம்ப கொடிய வியாதி, இது ரொம்ப சிறிய வியாதி என்று எல்ஷடாவாகிய தேவன் பிரிக்கவில்லை. அவர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய இந்த மகா பயங்கரமான இந்த வலுவான வெடி மருந்து சகல மலைகளையும், வாழ்க்கையில் எதையெல்லாம் எப்பேற்பட்ட வியாதியில் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அது எப்பேற்பட்ட மலையை போன்ற இருக்கிற வியாதிகளையும் ஒரு நிமிடத்தில் தகர்க்கும் வல்லமை வாய்ந்ததாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. ஒரு முறை உங்களுடைய வாயை திறந்து சொல்லுங்கள், அவர் சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்குவார். ஆமேன். ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, அவர் சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்குவார். ஒருவேளை மருத்துவர்கள் இந்த பலவீனத்தை உங்களை விட்டு நீக்க முடியாது என்று சொல்லி கூறியிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கிறதாயும் இருக்கிறது என்று எபிரேயர் 4:12 நாம் வாசிக்கிறோம். பாருங்க, பிரிக்க முடியாத காரியத்தையும் பிரிக்க முடியாததையும் பிரிக்கக்கூடியதுதான் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. உங்கள் பலவீனங்களை உங்களை விட்டு இந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தை பிரித்தெடுக்கிறது. உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்கள் ஒன்றும் 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 நான் உனக்கு வர அனுமதிக்க மாட்டேன் என்று தேவன் சொல்கிறார். The Lord will keep you free from every disease. Hallelujah. நான் உன்னை விட்டு விலக்குவேன். நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உன் எல்லைகளை நெருங்காதபடி விலக்குவேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. வியாதியே இல்லாத வாழ்வுதான் உண்மையிலே வளமான வாழ்வு. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்பதே மிகப்பெரிய முதல் தரமான வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆகையினால்தான் ஹெல்த் இஸ் வெல்த் என்பார்கள். அதில் தேவன் சொல்கிறான், நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னவுடன் அடுத்த வசனத்தில் இப்படி வருகிறது, கர்த்தர் சகல நோய்களையும் உன் எல்லைகளை விட்டு விலக்குவார் என்கிற வாக்குத்தத்தத்தை தருகிறார். உண்மையில் ஆசீர்வாதமான வாழ்வு என்பது வியாதியற்ற வாழ்வுதான். ஹல்லேலூயா. கோடி கோடி கொடுத்தாலும் சுகம் கிடைக்குமா? சொல்லுங்கள். எத்தனை கோடி அள்ளி மருத்துவரிடத்தில் கொடுத்தாலும் சுகம் இன்றைக்கு கிடைக்காத ஒரு காரியமாக இருக்கிறது. சுகம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. எத்தனை பேர் சுகமாக இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய், நன்மைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரேனும் வியாதியாக இருப்பீர்கள் என்றால், தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஏற்கனவே வேதத்திலே கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சகல நோய்களையும் உங்களை விட்டு விலக்குவார் என்று உங்களுடைய சரீரத்தில் அனுமதிக்காதீர்கள். எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, அதை உங்களுடைய சரீரத்தில் அனுமதிக்காதீர்கள், மனதிலே அனுமதிக்காதீர்கள். பிசாசுக்கு இடங்கூடாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே
அனுமதிக்கவே அனுமதிக்காதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நாம் சுகமாக இருப்பதை விரும்புகிற நல்ல தேவனாக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.